வணக்கம் நண்பர்களே, இது சிந்தனை நலம். நாம் எல்லாரும் வாழ்வில் வெற்றி பெற துடிக்கிறோம். அதற்காக ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆனால் திறமை இருந்தும் உழைப்பு இருந்தும் பலரால் ஏன் இலக்கை அடைய முடிவதில்லை? காரணம் நம்முடைய ஆற்றல், எனர்ஜி எங்கே சிதறுகிறது என்று நமக்கு தெரிவதில்லை. வாய் உள்ள பிள்ளை பிழைக்கும் என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனால் உளவியல் என்ன சொல்கிறது தெரியுமா? வாய் மூடியிருப்பவனே வாழ்வில் வெல்வான். உங்கள் வெற்றியை தீர்மானிப்பது நீங்கள் செய்யும் வேலைகள் மட்டுமல்ல, நீங்கள் ரகசியமாக வைத்திருக்கும் விஷயங்களும் தான். இன்று இந்த வீடியோவில் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்காமல் இருக்க நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாத அந்த 5 ரகசிய உளவியல் உண்மைகளை பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம். முதல் ரகசியம், உங்கள் லட்சியங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கலாம், ஒரு தொழில் தொடங்கலாம் அல்லது ஒரு கார் வாங்கலாம் என்று நினைப்பீர்கள். அதை உடனே உங்கள் நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ சொல்லிவிடுவீர்கள். இங்கேதான் ஒரு பெரிய உளவியல் சிக்கல் நடக்கிறது. இதை டோபமைன் ப்ரீமெச்சூர் கிராட்டிஃபிகேஷன் என்கிறார்கள். நீங்கள் உங்கள் இலக்கை சொல்லும்போது மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். அப்போது உங்கள் மூளை நாம் அந்த இலக்கை அடைந்து விட்டோம் என்று தவறாக புரிந்து கொண்டு டோபமைன் என்ற மகிழ்ச்சி ஹார்மோனை சுரக்கும். இதனால் அந்த இலக்கை அடைய தேவையான உண்மையான உழைப்பை போட உங்கள் மூளை மறுத்துவிடும். அதனால் உங்கள் வெற்றி உறுதியாகும் வரை உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள். உங்கள் உழைப்பு சத்தமில்லாமல் இருக்கட்டும், உங்கள் வெற்றி சத்தம் போடட்டும். இரண்டாவது விஷயம், உங்கள் குடும்ப ரகசியங்கள். வீட்டின் கதவுகளுக்கு பின்னால் நடக்கும் விஷயங்கள் வெளியே வரக்கூடாது. உங்கள் கணவர், மனைவி அல்லது பெற்றோருடன் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதால் எந்த தீர்வும் கிடைக்காது. மாறாக, நீங்கள் யாரிடம் சொல்கிறீர்களோ அவர்கள் உங்களை பற்றிய ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கிக் கொள்வார்கள். காலப்போக்கில் உங்கள் பலவீனத்தை வைத்து அவர்கள் உங்களை ஏளனம் செய்யத் தொடங்குவார்கள். குடும்பம் என்பது ஒரு கோட்டை போன்றது. அந்த கோட்டையில் ஓட்டை விழுந்தால் எதிரிகள் எளிதாக உள்ளே வந்து விடுவார்கள். உங்கள் குடும்ப பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் அல்லது ஒரு நிபுணரின் ஆலோசனையை பெறுங்கள். மற்றவர்களிடம் சொல்லி உங்கள் மதிப்பை இழக்காதீர்கள். மூன்றாவது ரகசியம், உங்கள் நிதி நிலைமை. நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள், எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. உங்களிடம் நிறைய பணம் இருக்கிறது என்று தெரிந்தால் தேவையற்ற உதவி கோரிக்கைகள் வந்து உங்களை சங்கடப்படுத்தும். உங்களிடம் பணம் இல்லை என்று தெரிந்தால் சமூகம் உங்களை மதிக்க தயங்கும். உங்கள் பணப்பை எவ்வளவு கனமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கட்டும். அதுவே உங்கள் நிம்மதிக்கு வழிவகுக்கும். நான்காவது விஷயம், உங்கள் நற்செயல்கள். நீங்கள் யாருக்காவது உதவி செய்திருந்தால் அதை நீங்களே தம்பட்டம் அடிக்காதீர்கள். வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள். நீங்கள் செய்த உதவியை மற்றவர்களிடம் சொல்லும்போது அந்த செயலில் இருக்கும் புண்ணியம் அல்லது நேர்மறை ஆற்றல் அழிந்துவிடும். அது ஒரு ஈகோ மாறிவிடும். உண்மையில் பிறருக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் அதை ஒருபோதும் விளம்பரப்படுத்த மாட்டார்கள். உங்கள் மௌனமான உதவிகள் பிரபஞ்சத்தால் கவனிக்கப்படும். அதற்கான பலன் உங்களுக்கு பல மடங்காக திரும்ப வரும். ஐந்தாவது மற்றும் இறுதி ரகசியம், உங்கள் பலவீனங்கள். நாம் எல்லாரும் மனிதர்கள். நமக்கு குறைகள் இருக்கும். ஆனால் அதை எல்லாரிடமும் பகிராதீர்கள். உலகம் ஒரு போர்க்களம் போன்றது. உங்கள் பலவீனம் எது என்று தெரிந்தால் உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் அதையே ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். அதேபோல் உங்கள் கடந்த கால தோல்விகளை சொல்லி வருத்தப்படாதீர்கள். தோல்விகள் உங்களுக்கு பாடமாக இருக்கட்டும். மற்றவர்களுக்கு அது கேலி பொருளாக மாற வேண்டாம்.
சிங்கத்தைப் போல உங்கள் பலத்தை மட்டும் காட்டுங்கள். பலவீனத்தை ரகசியமாக வைத்து அதை சரி. நண்பர்களே, மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய ஆயுதம். எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்பவனே வெற்றியாளன். இந்த 5 விஷயங்களை இன்று முதல் ரகசியமாக வைக்கத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இந்த 5ல நீங்கள் எதை சொல்லக்கூடாது என்று நினைக்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற இன்னும் பல ஆழமான உளவியல் ரகசியங்களுக்கு சிந்தனை நலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.